நல்ல படங்களை எடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தி தமிழ் சினிமாவுக்கு வலு சேர்த்து அந்த நல்ல படங்களுக்குள்ள எண்ணெய் இணைத்து கொண்டு வருகிற தயாரிப்பாளர் இயக்குனர் சசிகுமாருக்கு என்னுடைய நன்றியை செலுத்த விரும்புகிறேன். நல்ல படங்களையும் நல்ல இசையும் பாடல்களையும் ஆதரித்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரும் பங்கு வகிக்கிற மீடியாவுக்கும் நல்ல இசையும் நல்ல படங்களையும் தேடி கண்டுபிடித்து ரசித்து ஆதரவளிக்கிற ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் என்ற முறையில் இந்த படத்தோட ஒவ்வொரு பாடலையும் பற்றி ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்லிட்டு விடைபெற விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி பொதுவாக ஒரு கருத்து, ஏன்னா மேடை விட்டு இறங்கின பிறகு இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் தொடர்ந்து எல்லா பத்திரிகைகள்லையும் வானொலிகளையும் தொலைக்காட்சிகளையும் நீங்க இயக்குனர் சசிகுமார்கிட்டையும் என்னட்டையும் கேட்க போற ஒரு கேள்வி, அதுக்கு மொத்தமா நான் ஒரு சிறு பதில் சொல்ல விரும்புறேன். சுப்பிரமணியபுரம் படத்துல கண்கள் இரண்டால் அதே மாதிரி இல்ல அதை விட ஒரு பெரிய டுவேட் ஒரு ஹிட் பாட்டு இந்த படத்துல என்ன சார் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பீங்க. உங்களுக்கு பாவம் எப்படி பதில் சொல்றதை எனக்கு தெரியல, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் 10 நாள்ல உண்மை தெரிய போகுது. உங்களுக்கு இந்த படத்துல டுவேட் இல்லை, இவரு 5 பாடல்கள் இந்த ஆடியோ சிடியில இருக்கு. ஒவ்வொரு பாட்டா எனக்கு சூழ்நிலையை சொல்லி பாட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தார் சசிகுமார். 5வது பாட்டு முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு சந்தேகம், என்ன சசி ஒன்னும் டுவேட் இருக்கிற மாதிரி தெரியலையே, கதையில இல்ல சார். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, பட் நீ தெளிவா இருக்கிற இல்லன்னு கேட்டேன். ஆமா சார் கதையில எங்கேயுமே இடம் இல்லைன்னு. அப்புறம் திரும்ப ஒரு சில நாட்கள் கழிச்சு நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்தினேன், இல்லை ஏன்னா மீடியால எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்ததே இதுல அந்த மாதிரி ஒன்னும் எதுவும் இருக்குதான்னு கேட்பாங்க, என்ன பதில் சொல்ல போறேன். இல்ல சார் ஸ்கிரிப்டில் இடம் இல்லைன்னு திரும்ப சொன்னாரு. அப்புறம் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வந்து சார் டூயட்டுக்கு வழியே இல்லை, மிஞ்சி போனா ஒரு ரொமான்டிக் சாங் ஹீரோ பாடலாம் சொன்ன, அப்பா பாதியாவது திருப்திப்படுத்திடலாம் பரவாயில்ல எழுதுன்னு சொல்லி அவங்க தாமரை ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சொன்னாங்க இந்த படத்துலயே நான் இணைஞ்சே ஆகணும், நம்ம ஒரு நல்ல பாட்டு அதே மாதிரி எழுதணும்னு. போய் அற்புதமா ஒரு பாட்டை எழுதி பதிவு பண்ணி எல்லாம் அனுப்பியாச்சு. படம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்தப்ப பார்த்தா பாட்டை காணோம். என்னன்னு கேட்டேன், படத்துல சேரல சார் எடுத்துட்டேன்ட்டார். ரொம்ப நன்றி சசி. இந்த படத்துல நீங்க பார்த்த முதல் பாடல் மெய்யான இன்பம் போதை ஆலைன்னு சொல்லி இந்த பாட்டுக்கு டியூன் போட்டுட்டு இவர் சொன்னார், ஒரு பப்ல அந்த மாதிரி ஒரு ரெயின் டிஸ்க் நைட் அந்த மாதிரி வெட் பார்ட்டி பண்ணியிருக்கிறோம், அதுக்கு ஒரு சாங் வேணும் சார். சாதாரணமா சினிமேட்டிக்கா வேணுமா, கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு. ஆனா கேட்க சிம்பிளா இருக்கும் சச்சின். அவர் வித்தியாசம் சொல்லிட்டா உடனே பிடிச்சிக்குவார், அதே கொடுங்க சார். அவர் டியூன் பண்ண உடனே போன படத்துலயே முத்துக்குமார் இணைஞ்சு எங்களோட பாடல் எழுதி இருக்கணும், இந்த படத்துல அவர் நிச்சயம் எழுதணும் சார். ஆமா ஆமா கூட்டுவா ஒரு நாள் ஒரு பாட்டு எழுதலாம். முதல் இந்த பாட்டுக்கு கிளப்ல என்னத்த பெரிய லிரிக்ஸ் எழுதிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சப்போ அந்த முதல் 2 வரியில முத்துக்குமார் எழுதின உடனே நான் நோ வண்டர் திஸ் மேன் இஸ் சோ கிரேட் நான் விளங்கிக்கிட்டேன். மறுபடியும் இட் வாஸ் ரெவலேஷன் ஒன் மோர் டைம். அவர் அந்த முதல் வரிகளை பாத்தீங்கன்னா பப்புக்கு இதை விட அழகா தமிழ்ல வந்து நீங்க வியாக்கியானம் சொல்ல முடியாது. இந்த இரவுதான் போகுதே இழுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனேன்னு. இரவு விடியக்கூடாதுன்னு சொல்ற இளைஞர்களோட கருத்தை வந்து இவ்வளவு அழகா தமிழ்ல யதார்த்தமா இதை விட சிறப்பா சொல்லியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நன்றி நான் முத்துக்குமார் உங்களுக்கு. இந்த பாடல் முழுக்க வரிகளை கேட்டு பாருங்களேன், ரொம்ப யதார்த்தமா இருக்கும். இளைஞர்களுக்கு அந்த கடைசி வரி ரொம்ப பிடிச்சு போயிடும் கோரஸ்ல, ஏன்னா மெய்யான இன்பம் போதையாலேன்னு தான் முடிப்பாங்க. அது அந்த இளைஞர்களுடைய கண் பார்வையில. இந்த பாட்டு சுக்விந்தர் சிங் பாடணும்னு முடிவு பண்ணோம் இயக்குனர் சசிகுமார் நானும். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்போ சந்தோஷமா பண்ணிடலான்னாரு. எனக்கு தெரியாது அவரை தமிழ் பாட வைக்கிறது இவ்வளவு சிரமமா இருக்கும்னு. எனக்கு தெரியும் ஒரு ஹிந்திக்காரரை பாட வைக்கிறது சிரமம் தான். அவர் சொன்னாரு 3 hours 4 hours தெலுங்கு கன்னடா எவ்ரி திங் சங்னாரு. சரி இதுவும் 3 hoursல பாடிடுவார்னு நினைச்சா 2 நாள் பட்ட கஷ்டம். அங்கிருந்து போன் போட்டு ரத்த கண்ணீர் வராத மாதிரி சசிகுமார் போன் பண்ணுவேன், சசி அவர் பாடியே ஆகணுமா அப்படின்னா. சார் நல்லா பாடுவார் சார், நல்லா பாடுறாரு, ஆனா தமிழை தவிர எல்லாம் நல்லா இருக்கு, என்ன பண்ணலான்னு. இல்ல சார் எப்படியாவது இழுத்து பிடிச்சு கொண்டு வாங்க, அதுக்கு தானே உங்களை அனுப்பியிருக்கோன்னு. அந்த 48 மணி நேர போராட்டம் வந்து எனக்கு சிசேரியன் ஆன மாதிரி இருந்தது, தமிழுக்கும் சேர்த்துதான். ஆனா இறுதியில் அந்த விளைவு கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. அதான் நீங்க கேட்டது அந்த பாட்டுல. இது பப்பு பாட்டாச்சு, தமிழ் எல்லாம் அவ்வளவு விளங்குமா, மியூசிக் ரொம்ப டாமினேட் பண்ணிருமான்னு நான் முத்துக்குமார் கேட்டார். கவிஞரே உங்களுக்கு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா வார்த்தைகளும் தெளிவா கேட்டதா நாங்க நினைக்கிறோம். 2வது பாடல் இந்த ஜில்லா விட்டு ஜில்லா வந்து இந்த பாடல் உருவானது ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதை. இது வந்து நான் இன்னொரு படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு சாங் பண்ணா நல்லா இருக்கும்னு மோகன்ராஜனும் நாங்களும் அந்த இவரும் சேர்ந்து ஒரு பாடலை உருவாக்கணும். அதுதான் அந்த அம்மா தஞ்சை செல்வி பாட்டு, அந்த கானா பாட்டு மாதிரி. அது பேர் தான் கானா பாட்டு மாதிரி ஐட்டம் சாங் மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதோட இறுதியில நீங்க எல்லாம் உங்களை அறியாம கை தட்டினீங்கல்ல, இதே உணர்வு தான் எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு. இது முதல் முறை நாங்க பதிவு பண்ணப்பெல்லாம் எனக்கு இந்த உணர்வு தெரியல.
பட் படமாக்கி சசி எனக்கு அவர் ரூம் எடிட்டிங் ரூம்ல சார் ஒரு தடவை வந்து பாருங்கன்னு அந்த பாட்டை போட்டு காமிச்ச பாரு என் கண்ணு கலங்கிருச்சு. இந்த பாட்டு அப்ப தஞ்சை செல்வி வந்து சாதாரண பாட்டு மாதிரி ஜாலியா பாடிட்டு போயிட்டாங்க. இந்த படமாக்கின பிறகு இதை நான் பார்த்ததை கொண்டாந்து என் ஸ்டுடியோல வச்சு அவங்களுக்கு போட்டு காமிச்சீங்க தான் உட்காந்துருக்காங்க, அவர் கணவரோட வந்திருக்காங்க. கொஞ்சம் எந்திரிச்சுமா உங்களை ஒரு முறை எல்லாரும் பார்த்துக்கிட்டோம். இவங்க தான் அந்த பாடலை பாடின தஞ்சை செல்வி. இந்த பாட்டை என் ஸ்டுடியோல மானிட்டர் சின்ன ஸ்கிரீன்ல அமருங்கம்மா பார்த்துட்டு அவங்க தேம்பி அழுதாங்க. ஸோ ஒரு பாடலை கேட்டு இந்த யாருக்கும் ஏற்படாத ஒரு அனுபவம் வந்து அந்த படத்தை விஷுவல்ஸை பார்த்தோன்னே ஏற்படுதுன்னா அது முழுக்க இந்த பாடலுடைய கிரெடிட்டை வந்து நான் எழுதின மோகன்ராஜுக்கும் இயக்குனர் சசிகுமாருக்கும் செலுத்த விரும்புகிறேன். இந்த பாட்டு நான் இன்னொரு படத்துக்காக நாங்கள் எழுதி உருவாக்கி இருந்தது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு ஐட்டம் சாங் மாதிரி கொடுங்க, இந்த பாட்டெல்லாம் எவன் கேட்பான், இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, ஃபாஸ்டா பெப்பியா கொடுங்க சார், இது அந்த மாதிரி இல்ல, இதுல ஒரு அழகு இருக்கு, உணர்வு இருக்கு, இது ரொம்ப ரசிப்பாங்கன்னு எவ்வளவு போராடி பார்த்தேன். அவங்க இந்த பாட்டு வேணாம், இதை தவிர எது வேணா கொடுங்கன்ட்டு போயிட்டாங்க. அது வேற சில காரணங்களால் அந்த படத்துல இருந்து நான் விலக வேண்டி வந்தது. நாங்க ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்க சசிகுமார் எல்லாம் நாங்க ஹைதராபாத் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது என்னோட MP3 பிளேயர்ல நான் சசி ஒரு பாட்டு கேட்டு பாரு, ஒண்ணுமே சொல்ல, நான் போட்டு காமிச்ச உடனே அவர் முகத்துல அப்படி ஒரு மின்னல் வெட்டு, இதை ஒன்றும் பண்ணிடாதீங்க, இதை அப்படியே வச்சிருங்க சார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவரோட ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த சூழ்நிலையில இதை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு பெண்மணியோட வாழ்க்கை வரலாறு அவர் பாடுற மாதிரி ஒரு பாடல் காட்சி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இது எப்படி சசிகுமாருக்காக உருவாக்குனது, இது ஒரு கடவுளுடைய செயலா எதேச்சியா நடந்ததா, இதுக்கு விளக்கமே கிடையாது. அவர் என்ன எழுதி வச்சிருந்தாரோ அந்த பாடல் எங்க கரங்கள்ல ரெடியா இருக்குது. அப்புறம் தான் திரும்ப அந்த சொன்னார், இதுதான் எனக்கு தேவைப்பட்ட பாடல், இதுதான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன், இங்க பாருங்கன்னு அவர் ஸ்கிரிப்ட்ல. இதை நம்பவே முடியாத மாதிரி நிகழ்ந்தது. அந்த பாடல்ல இப்படி அவர் அற்புதமா படம் ஆக்கியிருப்பாருன்றது நான் அப்ப எதிர்பார்க்கவே இல்லை. மூன்றாவது பாடல் கெட் ரெடின்னு ஒரு சாங். இது தமிழ் பாடல் தான், அதனுடைய ரெஃப்ரெயின் போர்ஷன் மட்டும் 2 வரிகள் ஆங்கிலத்தில் வரும், கெட் ரெடி டு ராக். ரொம்ப வித்தியாசமா அழுத்தமா ஒரு ராக் சாங் எனக்கு வேணும்னு கேட்டாரு. நானும் கொஞ்சம் ஓவராவே அதை ராக்கியாவே பண்ணிட்டு சொன்னேன், கொஞ்சம் தமிழ் சினிமால கிளாரிங்கா இருக்குமே சசி, பரவாயில்லையான்னு சார், எனக்கு இதுதான் வேணும், என்னை நம்புங்க சார்னு. சசி எப்பவுமே சொல்ற ரெண்டாவது நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்ற ஒரே வார்த்தை அதுதான், சார் என்ன நம்புங்க சார்னு. அவரை நம்பி ஏற்கனவே எனக்கு எவ்வளவு பேர் வாங்கி கொடுத்திருக்காரு எனக்கு தெரியும், அதோட விட்டுட்டேன். அதான் அந்த கெட் ரெடின்ற சாங், பென்னி தயாளும் ஜெரின்னு ஒருத்தரும் பாடி இருக்கிற ஒரு சாங். 4th சாங் வந்து கண்ணில் அன்பை சொல்வாளேன்னு சொல்லி ஒரு அழகான பாசத்தை விவரிக்கிற ஒரு பாடல். இதை பற்றி நான் அதிகம் பேச முடியாது. இதுல பாடி இருக்கிற பத்மநாபன்ற ஒரு புதிய இளைஞர் வந்து தமிழ் படத்துக்கு நாங்க சசிகுமாரோட அனுமதியின் பெயரில் அறிமுகப்படுத்தி இருக்கிற இன்னொரு புதிய சிங்கர். 5வது பாடல் அது ஒரு டான்ஸ் பார்ல நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதுல 2 பாடகிகள் பாடுற மாதிரி இருக்கணும், 2 ஃபீமேல் வாய்ஸஸ். இப்ப பெங்களூர் பாம்பேல எல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி டான்ஸ் பார்ஸ்ல நடக்கிற ஒரு சிச்சுவேஷன். அவங்க மால்குடி சுபா ஒன்று பாட வச்சாச்சு. அடுத்தது இன்னொரு பெண் குரல், இது யார் பாடினா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்த பொழுது எனக்கு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு விபரீத ஆசை இருந்துச்சு. ரொம்ப இனிமையா குயில் மாதிரி அழகழகான மெலிதான பாடலாம் பாடிட்டு இருக்காங்களே சேச்சி, சின்ன கோயில் சித்ரா, அவங்களை கூப்பிட்டு இந்த ரகல பாட்டை பாட வச்சா எப்படி இருக்கும், சேச்சி திட்டுவாங்களோன்ற பயத்தோட சாங் கூட்டிட்டு போய் ரெக்கார்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனா, இதான் நீங்க பாட வேண்டிய பாட்டுன்னு போட்டு காமிச்சோன்னே ரொம்ப ஸ்போர்ட்டிவா கொஞ்சம் வாய்ஸை மாத்தி பாட வேண்டியிருக்கும், கொஞ்சம் ரவுடி மாதிரி பாடணும் சேச்சி. பிரமாதமா அவங்களும் பாடி கொடுத்தாங்க. ஸோ அவங்கள ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் நாங்கள் பாட வச்சு பதிவு பண்ணதுதான் சுகவாசின்ற ஒரு பாட்டு, யுகபாரதி எழுதின பாடல். இந்த 5 பாடல்களையும் கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த குடும்பத்தின் சார்பில், இயக்குனர் தயாரிப்பாளர் சசிகுமாரின் சார்பில், முத்துக்குமார், யுகபாரதி, தாமரை, மோகன்ராஜன், கவிஞர்கள் இவர்களுடைய சார்பிலும் உங்களுக்கு நாங்கள் வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.